தொடர் வணக்கம். கும்மிடிப்பூண்டியில் உள்ள SRF தொழிற்சாலையில் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டிற்கான பொதுச்சங்க தேர்தல் நடைபெறுது. அந்த பொதுச்சங்க தேர்தலில் வந்து நீங்கள் முறையாக இப்போ போட்டிக்கிட்டீங்க. ஸோ அதுக்கான உங்களுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இது சம்பந்தமாக பார்த்திங்கன்னா தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளிகளுக்கு உங்களை யாரும் தெரியாது முறை அப்படின்னால அவங்க சில கேள்விகள் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அந்த கேள்விகளை தொகுத்து உங்கள்கிட்ட ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அதை தொழிலாளிகளுக்கு அதை வெளியிடலாம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் நாங்கள் இந்த வீடியோ வெளியிடுறோம். அது சம்மந்தமாக முதல் கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லோகநாதன் என்பவர் யார்? அது பதில் சொல்லுங்கள் சுருக்கமாக. தொழிலாளர் வர்க்கத்தினுடைய விடுதலைக்காக அதை லட்சியமாக கொண்டு செயல்படக்கூடிய புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி என்கிற புரட்சிகர தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் லோகநாதன். நான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்த HUL என்கிற பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்த அடிப்படையில் ஒரு தொழிலாளி. அந்த தொழிலாளியாக இருந்து அங்கே தொழிற்சங்க பிரச்சனையினால் நான் வேலை பறிபோகப்பட்டு நான் வெளியேறி கிட்டத்தட்ட முழு நேர ஊழியராக இந்த தொழிற்சங்கத்தில் பணியாற்றுகிறேன். இது 10 ஆண்டுகளாக நான் முழு நேர ஊழியராக இந்த தொழிற்சங்கத்தில் பணியாற்றின்னு வரேன். அது முழு நேர ஊழியர்னா உங்களோட வாழ்க்கை முழுவதும் தொழிற்சங்க வேலை தான் பார்க்குறீங்க, அப்படி தானே அர்த்தம்? ஆமாம். சரிங்க தொடர். அடுத்தது கேள்வி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி தொழிற்சங்கத்தில் செயலாற்ற உங்களோட அனுபவங்கள் இருந்தால் தொகுத்து சுருக்கமாக சொல்லிடுங்க. நல்ல கேள்வி. கிட்டத்தட்ட தொழிற்சங்க அனுபவம் அப்படின்றது மட்டும் எனக்கு 30 ஆண்டுகள் வரை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அடிப்படையிலே நான் தொழிலாளின்னு சொல்லும் பொழுது என்னுடைய குடும்பத்தினுடைய வறுமை காரணமாக ஒரு ஒப்பந்த தொழிலாளியாக தொடங்கி படிப்படியாக பல்வேறு நிறுவனங்களில் வேலை செஞ்சு இறுதியாக தான் HUL அப்படின்ற ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செஞ்சேன். அதுக்கு முன்னாடியும் நான் தொழிற்சங்கத்தில் அனுபவத்தில் இருந்தேன். பல்வேறு நிறுவனங்கள் அப்படின்னு நான் பொதுவாக சொல்லியிருக்கேன். அதில் கடலூரில் இந்த மாதிரியான இடங்கள்லாம் வேலை செஞ்சுருக்கிறேன். தொழிற்சங்கம் அப்படின்னு வந்த பிறகு இந்துஸ்தான் யூனிலீவர் அப்படின்ற இந்த நிறுவனத்திலிருந்து தொழிற்சங்க அனுபவம் அப்படின்றது அதுவே கிட்டத்தட்ட அந்த நிறுவனத்திலே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அப்படின்றது இருக்குது. அங்கே நான் ஒரு தொழிலாளியாக இருக்கும் பொழுதே தொழிற்சங்கத்தில் அனுபவம் இருக்குது. ஒரு பன்னாட்டு நிறுவனம் அப்படின்ற அந்த நிறுவனத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன். அங்கே பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கிறேன். இப்போது புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு கோயம்புத்தூரில் SRI நிறுவனத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போட்டிருக்கிறேன். புதுச்சேரியில் பல்வேறு நிறுவனங்களில் நான் வழிகாட்டுதல் தந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சங்கமாக பல்வேறு சங்கங்களை சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ராணே பிரேக், காட்ரேஜ் இந்த மாதிரியான தொழிற்சங்கங்கள் என்னுடைய ஆலோசனையின் பேரில் என்னுடைய வழிகாட்டுதலின் பேரில் அங்கே வெற்றி பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள்லையும் நான் பங்கேற்றிருக்கிறேன். குறிப்பாக தொழிலாளர் துறையில் பங்கேற்றிருக்கிறேன். அது ஒரு வெற்றி வாய்ப்பாக பல்வேறு நேரங்களில் மாறி இருக்குது. தோல்வி அப்படின்றது ஒருபோதும் என்னுடைய வரலாறுல இந்த 10 ஆண்டுகளில் அப்படி பெரும்பாலான இடங்களில் தோல்வியை நான் கண்டதில்லை. சரி தொடர். அடுத்த கேள்விக்கு பதில் நீங்கள் சேர்த்து சொல்லிட்டீங்க. என்ன அப்படின்னா, அதில் மீண்டும் ஒரு கேள்வி என்னென்னா, ஊதிய உயர்வு ஒப்பந்தம் சம்மந்தமாக நீங்கள் பல கம்பெனியில் போட்டிருப்பீங்க இல்லையா? அதில் சின்ன ஒரு சுருக்கமாக உங்களோட அனுபவம். இப்போது நான் புதுச்சேரியிலையும் அப்படி தொழிற்சங்கத்துக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். புதுச்சேரியில் குறிப்பாக சமீபத்தில் சுப்ரீம் என்ற நிறுவனத்தில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்க பொழுது அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் தொழிற்சங்க நிர்வாகி எங்களுடைய தொழிற்சங்கம் தான் அங்கே இருக்குது. அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளே சமரச பேச்சுவார்த்தையின் பொழுது என்னை அழைச்சி நிர்வாகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பேச்சுவார்த்தை அங்கே நான் போய் நடத்தியிருக்கிறேன். அது இல்லாமல் குறிப்பாக கோவையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 400 பேரை தொழிலாளிகளாக கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி கிளைச்சங்கமாக இருக்கக்கூடிய SRI சங்கத்தில் அங்கே ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தி DA கிட்டத்தட்ட அவங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிறதுலேருந்து 1 மடங்கு கூடுதலாக அப்படியே இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா 10 ரூபா வாங்கியிருக்காங்கன்னா 20 ரூபா அந்த மாதிரி அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே வாங்கி கொடுத்துருக்கோம். போனஸும் குறிப்பாக SRI தொழிலாளிகளுடைய போனஸ் நிலைமை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே 80,000 தொடங்கி கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வரை அவங்க போனஸ் பெறுறாங்க. இதில் குறிப்பாக என்னென்னா, அரசு சொல்லியிருக்கிறத விட அடிப்படை பேசிக் சேலரியில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் வைக்கணுன்றதுல உறுதியாக இருந்தோம். அதில் ஒன்று தான் நான் சொன்ன DA. சரிங்க தோழர். இப்போ நீங்கள் சொன்னதில் என்னென்னா, வெற்றி பெற்றக்கப்புறம் SRF வாங்கி தர முயற்சி எடுப்பீங்க, போராடுவீங்க. நிச்சயமாக. சரிங்க தோழர். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமைப்பாக்கப்பட்ட தொழிலாளி, அமைப்பாக்கப்படாத தொழிலாளியே அதில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்கன்னு நான் கருதுகிறேன். அதை பற்றி உங்களோட அனுபவம் சொல்லுங்கள். இது உண்மைதான், அதில் நம்ம மறுப்பதற்கு இல்லை. குறிப்பாக இந்த முழு நேர ஊழியராக நான் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியில் அப்படி செயல்பட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது திருச்சியில் ஆட்டோ சங்கம் அதில் நமக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடச்சிருக்குது. நீலகிரியில் அங்கே நம்முடைய சங்கம் இருக்குது. அங்கே குறிப்பாக இது மலையில் இருக்கக்கூடிய
உதிரி தொழிலாளிகளாக இருப்பவர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டுநர்கள். நீலமலை அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கம்ன்ற பேரில் நம்முடைய சங்கம் மாவட்ட சங்கமாக அங்கே பதிவு செய்யப்பட்டு அங்கே இயங்கி வருது. அவங்களை கையாள்வது என்பது மிகவும் சிரமமானது. ஆசான் மார்க்ஸ் கூட என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், உதிரி தொழிலாளிகளை அமைப்பாக்குவது என்பது சிரமம் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட தொழிலாளிகள் மத்தியில் வேலை செய்வது சிரமம் என்பதை விட சந்தோஷமாக இருக்குது. பல்வேறு நிலைமைகளை அவங்கள்ட்ட வந்து பகிர்ந்து கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளையும் நம்ம வந்து வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறோம். அரசு துறைகளில் போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம். கலெக்டர் முன்னிலையில் போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து பயிற்றுவிக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அனுபவம் அமைப்பாக்கப்பட்ட தொழிலாளிகள் அப்படின்ற வகையில் ஆலை சார்ந்த தொழிலாளிகள் மட்டுமல்லாது அமைப்பாக்கப்படாத தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய நீலகிரி, திருச்சி இந்த மாதிரியான தொழிலாளிகளுக்கும் நாம் ஆலோசனை தந்து வழிகாட்டுதல் தந்து அந்த சங்கங்களை வெற்றிகரமான முறையில் இயக்கி வரோம். குறிப்பாக இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், திருச்சியில் பல்வேறு சங்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட சங்க நிர்வாகிகளை கண்டுணர்ந்து நாங்கள் வந்து இணைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக வராங்க. ஆட்டோ சங்கம் ஏற்கனவே ஒன்று இருக்கும் பொழுதே மீட்டர் ஆட்டோ சங்கம்னு ஒன்று வந்திருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட பொக்லைன் இயந்திரத்தை வந்து ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் வந்து இணையணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கிக் தொழிலாளிகளை வந்து வச்சு சங்கம் கட்டுறது அப்படின்றதெல்லாம் கூடுதலாக இருக்குது. அப்போ அங்கே சிறப்பான வேலைகளை நாம் கொண்டு செல்லும் பொழுது தான் அவங்க வந்து சங்கத்தை நாடி வராங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச அனுபவம். ஜெயந்தோல, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்மட்ட தொழிலாளிகள்லேருந்து கார்பரேட் தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா சங்கம் கட்டிட்டு நீங்கள் வந்து சில பேர்த்த வளர்த்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன பதில் வந்து என்னால் வந்து உணர முடியும் தோழர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கியமான கேள்வி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் கிடையாமல் வெளி மாநிலங்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பில் வந்து வேலை செய்யறதாக வந்து சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி உங்கள் கருத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போது வெளிமாநிலங்கள் அப்படின்னும் பொழுது ஆந்திரா, தெலுங்கானாவில் அடிப்படையாக கொண்டு இந்தியா முழுவதும் இயங்கக்கூடிய IFTU இஃப்டுன்னு சொல்லுவாங்க. இந்த தொழிற்சங்கத்தினோடு நம்ம சங்கம் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்குது. இது அங்கே அடிப்படையாக ஆந்திரா, தெலுங்கானாவில் அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்கிறோம். ஆனால் அவர்கள் இந்தியா முழுவதும் செயல்படுறார்கள்ன்றது ஒன்று மறுக்க முடியாத உண்மை. அவங்க நம்மோடு மிக நெருக்கமாக இருக்காங்க. குறிப்பாக தொழிலாளி வர்க்கத்தை அணிதிரட்டுவதில் நம்முடைய கண்ணோட்டமும் அவர்களுடைய கண்ணோட்டமும் பொருந்தி போகுது. அரசியல் ரீதியாகவும் பல்வேறு வகையில் நம்மோட பொருந்தி போகக்கூடிய ஒரு ஐக்கியம் அப்படின்ற வகையில் நெருங்கி வருகின்ற ஒரு சங்கமாக இருக்குது. அவங்கள சமீபத்தில் நடந்த ஜனவரி 5 ஒதுங்காதே ஒன்று சேர் பொதுக்கூட்டத்தில் கூட குறிப்பாக அந்த சங்கத்தினுடைய ஆல் இந்தியா செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் ஸ்ரீனிவாஸ் வந்து பங்கேற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த சங்கத்தோடு நாம் நெருக்கமாக இருக்கிறோம், அரசியல் ரீதியிலும் அமைப்பு ரீதியிலும். அப்போ ரெண்டுத்திலையும் ஐக்கியமாக இருக்கிறோம். நாம் வெறுமன ஒரு தொழிலாளிகளை அணிதிரட்டுவது என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இல்லாமல் தமிழ்நாடு மாநிலம் அப்படின்றத தாண்டி பல்வேறு மாநிலங்களில் பாதிக்கப்படக்கூடிய இந்திய ஒன்றியத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நாம் பயணிப்பது அப்படின்ற அந்த நோக்கத்தில் இருந்து தான் நாம் அவங்களோட இணைஞ்சு வேலை செய்கிறோம். அதில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அழுத்தமாகவும் சொல்கிறேன். அரசியல் ரீதியான ஒரு ஐக்கியம் அப்படின்றது தான் அவங்களோட நம்ம வந்து இருக்கிறோம். அதோட உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னா, தமிழகம் மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களையும் சேர்ந்து தொழிலாளர்கள்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற உங்கள் பார்வை வரவேற்கத்தக்க தோழர். சரி தோழர், இவ்வளோ நேரம் தொழிலாளி மத்தியில் வந்த கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதில் சொல்லியிருக்கிறீங்க. பதில் சொன்னதுக்கு நன்றி தோழர். நன்றி.